கண்ணதாசனுடைய அனுபவமொழிகள் பக்தி என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இருக்கின்ற கவிதை கருத்துக்களே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய சிந்தனை கருத்துக்கள். இன்றைய கருத்துக்கள்: ஈஸ்வர பக்தியும் தயாள சிந்தையும் உடைய யாருக்கும் எந்த துன்பம் வந்தாலும் பகவான் தக்க சமயத்தில் வந்து காப்பாற்றுவான். ஈஸ்வர பக்தி அப்படின்னு சொன்னால் உண்மையான அன்பு, தயாள சிந்தனை அப்படின்னா தாராள குணம், தன்னால் முடிந்தளவு மற்றவர்களுக்கு உதவி செய்தல், அன்பு செலுத்துதல் போன்ற உயர்ந்த குணங்களை உடையவர்க்கு எத்தகைய துன்பம் வந்தாலும் இறைவன் அவர்களை பாதுகாப்பான். சொர்க்கத்தின் அருகில் ஞானியை கொண்டு போய் நிறுத்திவிட்டு உள்ளே நுழையக்கூடாது என்றால் அவன் கதவுகளை உடைத்து கொண்டாலும் நுழைய மாட்டானா? ஞானிகள் அப்படின்னு சொன்னால் சிறந்த அறிஞர்கள். அதாவது சொர்க்கம் நரகம் என்று சொல்லி வாழ்க்கை நெறியில் 2 இருக்குது. அதாவது நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்றும், பாவ செயல்களை செய்யக்கூடியவர் நரகத்திற்கு போவார் என்றும் நம்முடைய சமய இலக்கியங்கள் சொல்லியிருக்கின்றது. அதைப்படி சிறந்த ஞானம் பெற்ற ஒருவரை சொர்க்கத்திற்கு போக வேண்டாம் என்று தடுத்தால் அவர் நிற்பாரா? அவருடைய தயாள குணத்தினாலே சொர்க்கம் அமையும் என்று சொல்கின்றார். இந்த வேகத்தை தடுக்கும் சக்தி மனிதர்களின் கையில் இல்லை. இதை இயக்குபவனும் இறைவன் ஒருவனே. எவ்வளவோ விஷயங்களை பேசி முடிவு செய்த பிறகு பிரிய வேண்டிய உயிரை ஆண்டவன் இடைவேளையிலேயே அழைத்து கொண்டு விடுகிறான். இறந்தவர் அப்படி நினைத்திருப்பாரா, இப்படி நினைத்திருப்பாரா என்றெல்லாம் உயிரோடு இருப்பவர்கள் நினைத்து கலங்குவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துவிட்டு தான் ஆண்டவன் உயிரை எடுக்கின்றான். இன்னாருக்கு இன்னார் என்று ஆண்டவன் எழுதி வைத்த விதிப்படி தான் நடக்கும் என்ற கருத்தை இதில் சொல்கின்றார். பக்தி நிலை, காதல் நிலை இரண்டும் மெய்மறந்த நிலைகள். முற்றி முதிர்ந்த பக்தி நிலைக்கு காதல் நிலையில் சாயல் உண்டு. அது உடல்வழி காமம் அன்று, மனவழி உணர்வே. பக்தி நிலையை தியானம் செய்யக்கூடிய அறிஞர்கள் தன் பிற சூழ்நிலையை பற்றி தெரியாமல் இறைவனுடைய அருளையே பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னை மறந்து தவம் இயற்றக்கூடியவர்கள். அது மன உணர்வு தான். மனம் முழுவதும் இறைவனுடைய நிலைதான் நிறைந்திருக்கும். இறை பக்தி மட்டும்தான் நிறைந்திருக்கும். சித்தம் செய்யும் முடிவு சித்தாந்தம் என்பது சிந்தித்து கண்டு அறிய வேண்டிய முடிவான உண்மை. வேதம் காட்டும் முடிவு வேதாந்தம். வேதம் அப்படின்னா மறை. யஜு சாமம் அதர்வன என்று 4 வகையான வேதங்கள் சொல்லப்படுகின்றது. சித்தாந்தத்தின் முடிவு தவறாகும்போது வேதத்தின் முடிவு ஆறுதல் தருகிறது. பக்தி மார்க்கத்தில் உள்ள சுகம் இதுதான். அதாவது சிந்தித்து நாம் செய்யக்கூடிய செயலிலே சில தவறுகள் ஏற்படலாம். அப்படி ஏற்படுகின்ற பொழுது வேதாந்த கருத்துக்கள், மறையினுடைய நீதி கருத்துக்கள், வேத நூல்களினுடைய கருத்துக்கள் நமக்கு சிறிது ஆறுதல் அளிக்கும். தெய்வங்கள் பல நேரங்களில் கோயிலே இருப்பதில்லை. இதற்கு திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடனாருக்கு அன்பு செலுத்த வேண்டி இறைவன் கோயிலை விட்டு தன்னுடைய தேவியோடு சென்றதாக திருவிளையாடல் புராண இலக்கியங்கள் நமக்கு சொல்கின்றது. அரங்கன் படுத்திருக்கிறான், பாவம், அவனை எழுப்பி விடாதீர்கள். ஆசை, அரங்கம் என்பது திருவரங்கத்திலே கோயில் கொண்டிருக்கின்ற திருமால். ஆசை, அச்சம், மயக்கம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற வைப்பதே தியானம். தியானம் என்பது மன அமைதியோடு செய்வது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த அழுக்காறுனா பொறாமை, ஆசை, பேராசை, அச்சம், பயம். மயக்கம் அப்படின்னு சொன்னால் நன்மை இது தீமை என்று உணராமல் தம் மனம் போன போக்கிலே இருப்பது. இதிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு தான் செய்யக்கூடியது தியானம், மன அமைதி என்று சொல்லக்கூடிய தத்துவ கருத்துக்கள் சொல்லுகின்றார். இதுவும் இதற்குரிய படங்களையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.